ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம சிங்கிள் ரோ சப் queryனா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மல்டி ரோ சப் queryனா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ மல்டி ரோ சப் query அப்படின்னா சப் queryல வந்து ஒரு வேல்யூவுக்கு மோர் தென் ஒன் வேல்யூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மல்டி ரோ சப் queryன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது சப் queryல வந்து ஒரு வேல்யூ இல்லைனா ஒரு ரோக்கு பதில் நிறைய வேல்யூ இல்லைனா நிறைய ரோஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மல்டி ரோ சப் queryன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ மல்டி ரோ சப் queryல என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்னு, நாட் இன், எனி இல்லைனா ஆல். ஸோ இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ மல்டி ரோ சப் queryயோட சின்டாக்ஸ். ஸோ மல்டி ரோ சப் query ஓட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அதில் வந்து என்னென்ன காலம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ எல்லா காலம்ஸும் போட்டுக்கணும். அடுத்து ஃப்ரம் கிளாஸில் எந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேபிளோட நேம் நம்ம போடணும். அடுத்து வேர் கண்டிஷனில் நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டு அதில் வந்து இதிலேருந்து நம்ம இந்த சப் queryல என்னென்ன காலம் அவுட்புட் வருதோ அதை வந்து இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம போன சப் queryக்கு யூஸ் பண்ணதான query. ஓகேவா, ஸோ இதில் சப் queryக்கு நம்ம இன்னும் பண்ணோம், இது ஈக்குவல் டு போட்டு நம்ம சப் queryயை வந்து ரிசல்ட் எடுத்தோம். ஓகேவா, ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப் queryல வந்து ஈக்குவல் டு போட்டுருந்தோம், ரிசல்ட் எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ மல்டி ரோ சப் query. ஓகேவா, மல்டி ரோ சப் query அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் எனக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் 90ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் கொஞ்சம் பேர் சேலரி வாங்குறாங்க. அந்த சேலரியோட கம்மியாக யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட நேம்ஸ்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு ஃபஸ்ட் நேம் வேணும், சேலரி வேணும், எம்ப்ளாயிஸ் டேபிளில் வேறு டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 19 போடும். இப்படி போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா யாரெல்லாம் டிபார்ட்மெண்ட் 90ல் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட சேலரி நம்மளுக்கு காட்டும். ஓகேவா, இதில் வந்து 24,000 ஒன்று வருது, 17,000 அப்படின்றது ஒன்று வருது. ஓகேவா, ஸோ இதில் 24,000 சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க, 17,000 சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஓகேவா, இந்த சேலரியோட கம்மியாக யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட நேம்ஸ்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இன் இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேவா, எனக்கு வந்து இந்த வேல்யூவும் எடுத்துகிட்டு வா அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ இதுதான் வந்து நார்மலாக நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள். ஓகேவா, நார்மலாக நம்ம இப்படி தான் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதாவது எனக்கு என்ன நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் 90ல் வந்து யாரெல்லாம் என்னென்ன சேலரி வாங்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். கண்டுபிடிச்சிட்டு மேனுவலாக அவங்களோட சேலரி எடுத்து நம்ம இதில் போட்டு இதை வந்து நம்ம query பண்ணி ரன் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ இப்போ நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வேல்யூவெல்லாம் இல்லாத மீதி கம்மியாக இருக்கிற வேல்யூ ஒண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாட் இன் போடுவோம். ஓகேவா, ஸோ நாட் இன் போட்டு நம்ம ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு வேல்யூ தவிர்த்து மீதி எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஓகேவா, இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறோம். இது டைனமிக்காக பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு எந்த வேல்யூ வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது, அதில் வந்து ஒரு வாட்டியும் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். அப்படின்ற கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம், டைனமிக்காக தான் இந்த கொரியர் எழுதி ஆகணும். நம்ம ஒரு வாட்டியும் உட்காந்து இதில் என்ன வேல்யூ வருது இதில் என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்து மேனுவலாக போட முடியாது. நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் கம்மியாக இருந்தால் நம்ம இப்படி பண்ணிடுறோம். ரெக்கார்ட்ஸ் வந்து 1 lakh 10 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அப்போ உட்காந்து மேனுவலாக பண்ண முடியுமா, உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி டைனமிக்காக அந்த கொரியை எழுதுறது அப்படின்னா அதை வந்து சப் queryல எழுதிடலாம். ஓகேவா, ஸோ சப் queryல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு வேல்யூவுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அதாவது இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிட்டு போயிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த சப் query ஃபஸ்ட்டு ரன் ஆகும். எப்போவுமே நம்ம சப் query எழுதுகிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சப் query ரன் ஆகி இதில் ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு போய் மெயின் கொரியில் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த கொரியை ரன் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வருது, இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து தரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மல்டி ரோ சப் queryன்னு சொல்லுவாங்க. இது ஏன் டூ many rows வருது அப்படின்னா, ஏன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது சேலரி காலம் நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம கொடுக்க போகிற இன்புட் பார்த்தீங்கன்னா 2 காலம் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். நம்ம இங்கே எடுத்துக்கிற காலம் கண்டிஷனில் எடுத்துருக்க காலம் வந்து ஒரே ஒரு காலம் தான் எடுத்திருக்கோம், ஆனால் நம்ம இன்புட் பாஸ் பண்ணுறது 2 காலம் பாஸ் பண்ணணும். 2 காலமில் வந்து நம்ம இன்புட் பாஸ் பண்ண முடியாது, ஒரு காலமுக்கு தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு டூ மணி வேல்யூஷன் வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து சேலரி ஈக்குவல் டு இந்த சேலரி இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், வெறும் சேலரி ஒண்டி தான் வரும். கரெக்டாக, ஸோ இந்த சேலரி ஒண்டி எடுத்துகிட்டு போய் இந்த சேலரியில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும்.
ஓகேவா. ஸோ இவ்வளோ ரிசல்ட் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் 90 வேணாம், ஒரு டிபார்ட்மெண்ட் 60 எடுத்துக்கோங்க. எனக்கு டிபார்ட்மெண்ட் 60ல் டிபார்ட்மெண்ட் 60ல் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல. இப்போ டிபார்ட்மெண்ட் 60 நம்ம குறி பண்ணுறோம் அப்படின்னா இது சேலரி எவ்வளோ இருக்குது, இவ்வளோ சேலரி இருக்குது. ஓகேவா. இப்போ நான் என்ன சொல்கிறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் 60 சேலரியோட யாரெல்லாம் அதிகமாக சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட நேம்ஸ்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது மாதிரி டைமில் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து ஆல் அப்படின்ற ஆப்ரேட்டர் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ ஆல், ஸோ வெறும் ஆல்னு போட்டால் நம்மளுக்கு இந்த கொரி ரன் ஆகாது, எரர் காட்டும். ஓகேவா. ஸோ ஆல் நம்ம எப்போல்லாம் ஆல் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா. நம்ம என்ன சொல்ல போகிறோம், இது 60வோட கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ கிரேட்டர் தென் அப்படின்றதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணணும், கிரேட்டர் தென் ஆல் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொரியை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ ரிசல்ட் வருது. ஓகேவா. அதாவது டிபார்ட்மெண்ட் 60ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9000 தான் ஹையஸ்ட். ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 9000ஓட யாரெல்லாம் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்களோட சேலரி வந்து நம்மளுக்கு இந்த கொரியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஓகேவா. இந்த கொரியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 9000ஓட அதிகமாக வாங்குறவங்களோட சேலரி மட்டும் தான் இருக்கும், அது கம்மியாக வாங்குறவங்க சேலரி இருக்காது. ஓகேவா. அதாவது இந்த கிரேட்டர் தென் ஆல் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் கிரேட்டஸ்ட் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இதில் இந்த கொரியில் வரதில் கிரேட்டரில் இருக்கிறதுல கிரேட்டஸ்டான வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஓகேவா. இந்த சப்கொரியில் எனக்கு ஒரு ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்டில் இருக்கிற ரிசல்ட்லேயே ஹையராக எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா. இப்போ நான் இது வந்து கிரேட்டர் தென் கொடுக்காம லெஸ்ஸர் தென் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி 60ல் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 4200 தான் கம்மியான ரெக்கார்ட். ஓகேவா. ஸோ இதுக்கு கீழே 4200 கீழே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் ஒண்டி தான் நம்மளுக்கு இங்கே வரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆல், இதுதான் வந்து கிரேட்டர் தென் ஆல் இல்லை லெஸ்ஸர் தென் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. மல்டிரோ சப்கொரி அப்படின்னா என்னன்னா இந்த சப்கொரியை வந்து எனக்கு வந்து ஒரு ரோக்கு மேலே ரிட்டர்ன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 4 ரோ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா. இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கிள் ரோ சப்கொரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே ஒரு ரோ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கும், இல்லைனா ஒரே ஒரு காலம் தான், ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ அது வந்து சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்லுவாங்க. இதே நம்மளுக்கு இந்த சப்கொரி வந்து நிறைய ரெக்கார்ட்ஸோ நிறைய ரோஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அது வந்து மல்டி ரோ சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மல்டி ரோல சப்கொரியில் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. அதாவது ஆல்ன்ற ஆப்ரேட்டர்ஸ் ஆகும், இல்லைனா எனின்றது யூஸ் ஆகும். ஆல் அப்படின்னா என்னதுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்றது தான் ஆல்ன்றதுக்கு மீனிங். கரெக்டாக. ஸோ அப்படின்னா சொல்கிறோம், எனக்கு இந்த லெஸ்ஸர் தான் இந்த சேலரி வந்து இந்த சேலரியோட கம்மியாக இருக்க எல்லா சேலரியும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த லெஸ்ஸர் தென் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லெஸ்ஸர் தென் ஆல்னா இந்த சேலரி அதாவது இந்த சப்கொரியில் வந்து ஒரு வேல்யூ வருது, அதில் கம்மியாக எந்த வேல்யூ இருக்கோ அதோட கம்மியாக இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் லெஸ்ஸர் தென் ஆல். இதே கிரேட்டர் தென் ஆல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த சப்கொரியில் எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் வருது, அதில் ஹையஸ்ட்டாக ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவோட அதுக்கும் அதிகமாக யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களோட சேலரியோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேமே எனக்கு எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறது கிரேட்டர் தென் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இல்லை இதில் நம்ம கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம், இல்லைனா லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம். அதாவது 4 தான் யூஸ் ஆகும். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு ஒண்டி தான் இந்த ஆலில் யூஸ் ஆகும். ஓகேவா. ஈக்குவல் டு ஆல் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் காட்டும். அது எரர் காட்டாது, உங்களுக்கு ரிசல்ட்டே வராது, உங்களுக்கு வெறும் காலம் ஒண்டி தான் காட்டும், உங்களுக்கு டேட்டாஸே வராது. ஓகேவா. ஸோ அதனால் உங்களால் ஈக்குவல் டு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் எனி. ஸோ எனி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எனினா இந்த ரெக்கார்ட்ஸில் இருக்க சேலரியில் ஏதோ ஒரு சேலரி எடுத்துகிட்டு அதோட அதிகமான எனக்கு வந்து சேலரி எடுத்துகிட்டு வா அப்படின்றது தான் எனினா ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஏதாச்சும் ஒன்று ஒரு வேல்யூ எடுத்து அதுலேருந்து எனக்கு ஹையஸ்ட்டாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது எனி. ஸோ இந்த எனிலையும் அப்படி தான், எனிலையும் வந்து லெஸ்ஸர் தென் யூஸ் ஆகும், கிரேட்டர் தென் யூஸ் ஆகும், லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ் ஒன்று தான் யூஸ் ஆகும். ஓகேவா. மீதி ஈக்குவல் டு அப்படின்றது இந்த எனியில் யூஸ் ஆகாது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மல்டி ரோ சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதாவது எனக்கு வந்து சப்கொரியை வந்து ஒரு மல்டிபிள் ரோஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அது வந்து மல்டி ரோ சப்கொரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கேலார் சப்கொரினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.